ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காம்பனண்ட்னா என்ன, காம்பனண்ட் வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் ஆங்கரில் பார்க்க போகிறோம். சொல்லணும்னா ஆங்கரில் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் யூஐ பார்ட் மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்டில் ஹெட்டர் வந்து ஸ்லைட் பார் இருக்குது, ஃபூட்டர் இருக்குது, டேஷ்போர்ட், லாகின் ஃபார்ம் இருக்குது. நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகும். இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டாப் பார் நேவிகேஷன் பார் இருக்குது, இது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சைட் பார் வீடியோ லிஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சைட் பார் அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் லைக்ஸ் வீடியோ யுவர் சேனல் இதெல்லாமே தனித்தனியாக காம்பனண்ட்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கோட் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் இருக்குது, ng generate component and then component name. நம்ம இப்போ ஷாப்பிங் போர்ட்டல் பார்க்குறோம், அதுக்கு நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம டேஷ்போர்ட் ஒரு நேம் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டேஷ்போர்ட் காம்பனண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே காம்பனண்ட் டேஷ்போர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். common.css HTML ஃபைல் அண்ட் தென் common.spec.ts ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் தென் component.ts ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம டேஷ்போர்ட் component.ts ஃபைலில் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட லாஜிக் எழுத போகிறோம். அண்ட் தென் HTML ஃபைலில் HTML எழுத போகிறோம். அண்ட் தென் CSSல ஸ்டைல் ரிலேட்டட் செட் ஆஃப் டேட்டாஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி செலக்டர் என்னென்னு பார்க்கலாம். .ts ஃபைல் எடுத்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செலக்டர்னு இருக்குது, ஆப் டேஷ்போர்டு இருக்குது. இந்த ஆப் டேஷ்போர்டு செலக்டரை எடுத்து நம்ம app.component HTML ஃபைலில் நம்ம HTML மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அங்கே செலக்டர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அவுட்புட் நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ dashboard.component ஃபைல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுப்போம். பேராகிராஃப் டேக்கில் ஹாய் டேஷ்போர்ட்னு கொடுப்போம். சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் டேஷ்போர்ட் வந்துடுச்சு. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கரில் செலக்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம காம்பனண்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா component.ts ஃபைலில் இங்கே செலக்டர் இருக்குது. இந்த செலக்டர் வந்து நம்ம app.component.html ஃபைலில் இந்த செலக்டரை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கிற டேட்டாஸு உங்களுக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். இங்கே export.dashboardனு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம டோட்டல் ஆர்டர், டோட்டல் கஸ்டமர்ஸ், and then total revenue செக் வேரியபிள்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த வேரியபிள்ஸ் வந்து இந்த மெத்தடில் கொடுத்துட்டோம். தென் இப்போ ஒரு ப்ராடக்டோட டோட்டல் ப்ராடக்ட் என்ன, டோட்டல் ஆர்டர் என்னன்னு
டோட்டல் ஆர்டர், டோட்டல் கஸ்டமர் என்ன, தென் டோட்டல் ரெவன்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ராடக்ட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். இந்த மெத்தட்குள்ளே நம்ம சம் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து மேனுவலாக டைப் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்டுக்கு ஐடி இருக்கும், நேம் இருக்கும், அண்ட் தென் ப்ரைஸ், அண்ட் தென் ப்ராடக்டோட இமேஜ் இருக்கும். ரேண்டமாக ஒரு 4 டேட்டாஸ் போட்டுக்கலாம். இந்த அரேக்குள்ளே மல்டிபிள் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ண அரே யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம லைக் 2 to 3 செட் ஆஃப் ப்ராடக்டோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிப்போம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபோல்டர் செக்ஷனில் நம்ம பப்ளிக் ஃபோல்டர் கீழே நம்ம இமேஜஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 3 இமேஜ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸில் HTML ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு div டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். div டேக்கில் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். கிளாஸுக்கு கண்டெய்னர்னு நேம் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணுவோம். ஹெட்டிங் வந்து ஷாப்பிங் போர்ட்டல் கொடுக்கலாம். தென் ஹெட்டிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காம்பனண்ட்டில் டாப்பில் டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் ஆர்டர், டோட்டல் கஸ்டமர், டோட்டல் ரெவன்யூ இருக்குது. இதை நம்ம எப்படி HTML கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு div டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. div டேக் யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், கார்டுன்னு கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராடக்ட் இருக்குது. அது நம்ம ஒரு S2 டேக்கில் டோட்டல் ப்ராடக்ட்னு போட்டுப்போம். இங்கே டேட்டா பைண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. லைக் காம்பனண்ட்லேருந்து HTML டேக்கு நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி ரெண்டு கர்லி ப்ரஷ் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம டோட்டல் ப்ராடக்ட்டு காம்பனண்ட் PS ஃபைலில் இருக்குது. அதை நம்ம இங்கே பைண்ட் பண்ண போகிறோம். இதை எடுத்து இப்படி போட்டிங்கன்னா இதை பைண்ட் பண்ணிட்டோம். நம்ம அப்கமிங் வீடியோவில் பைண்டிங் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறோம். பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ப்ராடக்ட்னு கொடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆர்டர் இருக்குது, டோட்டல் கஸ்டமர் இருக்குது, டோட்டல் ரெவன்யூ இருக்குது. இது நம்ம மேனுவலாக கொடுத்த டேட்டாஸுக்கு நம்ம HTML டேக்கில் கோடு எழுதிட்டோம். லைக் இங்கே டோட்டல் ப்ராடக்ட், டோட்டல் ஆர்டர், கஸ்டமர், டோட்டல் ரெவன்யூ இதுக்கு கோடு எழுதிட்டோம். அண்ட் தென் டேட்டா பைண்ட் வச்சு இங்கே இருக்க டேட்டாஸை லைக் TS ஃபைலில் இருக்க டேட்டாஸை வந்து நம்ம HTML ஃபைலுக்கு பைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ப்ராடக்ட் அரேக்குள்ளே சம் செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், ஃபியூச்சர் டேஷ்போர்ட்னு கொடுத்துப்போம். ஒரு div டேக் யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் div டேக் கிளாஸ் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ப்ராடக்ட் கண்டெய்னர்னு. ஜாவாவில் ஃபார் லூப்ஸ் இருக்கும். அதேமாரி இங்கேயும்
ஃபார் லூப்ஸ் இருக்குது. இந்த ஃபார் லூப்பை நம்ம ப்ரீவியஸ் இது ஆங்கிள் 19 பார்க்குறோம். ப்ரீவியஸ் வருஷனில் ஸ்டார் என்ஜி ஃபார்னு கொடுத்துருப்போம். இந்த வருஷனில் பார்த்தீங்கன்னா அட் த ரேட் அனோடேஷன் இருக்குது. போட்டுட்டு ஃபார்ம் போட்டிங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி நம்ம ஃபார் லூப் வச்சு நம்ம மோஸ்ட்லி இங்கே ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா லூப் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் div tag ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் தென் இமேஜை கால் பண்ணுறதுக்காக இமேஜ் எஸ்ஆர்சின்னு யூஸ் பண்ணுறோம். இமேஜ் எஸ்ஆர்சி இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இந்த ப்ராடக்ட் இமேஜ் யூஆர்எல்லை டைனமிக்காக அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த காமன்.html ஃபைல் இருக்குது கொடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா டாட் போட்டிங்கன்னா அங்கே இருக்க டேட்டாஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். டாட் நேம் ப்ரைஸ்னு ஓப்பன் பண்ணுங்கள். தென் ஒரு பட்டன் கொடுக்குறோம். பட்டன் பண்ணி div tag க்ளோஸ் பண்ணிட்டோம். HTML ஃபைல் முடிஞ்சிச்சு. தென் சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம ஒரு பேசிக்கான சிஎஸ்எஸ் கொடுக்க போகிறோம். லைக் சிஎஸ்எஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சிஎஸ்எஸில் செலக்டர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர், கிளாஸ் செலக்டர் இருக்குது, ஐடி செலக்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர், அண்ட் தென் குரூப் செலக்டர், அதுமாதிரி செலக்டர்ஸ் இருக்குது. செலக்டர் வச்சு தான் நம்ம ஃபைலுக்கு இங்கே ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா H1 இருக்குது. இது எலமெண்ட் செலக்டர் மூலிமா பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டாட் கார்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர் இது. ஏன்னா நம்ம அங்கே HTML ஃபைலில் பார்த்தீங்கன்னா டாட் கார்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்கோம். அதனால் இது கிளாஸ் செலக்டர். வித்தின் நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் எலமெண்ட்டுக்கு பண்ணுறோம்னா அது வந்து எலமெண்ட் செலக்டர். ஒரு H1 டேக்கு ஓப்பன் பண்ணி பண்ணுறது அது வந்து எலமெண்ட் செலக்டர். இதை வச்சு நம்ம பேசிக் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். எல்லாரும் சேவ் பண்ணிவிட்டு திருப்பியும் அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் ஃபைலில் ஒரு டம்மி செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம மேனுவலாக டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். டோட்டல் ப்ராடக்ட், ஆர்டர், கஸ்டமர் தென் ரெவன்யூ கொடுத்துருக்கோம். அது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு ஒரு div டேக்குள்ளே. அண்ட் தென் கீழே இங்கே HTML டேக் வந்தீங்கன்னா HTML ஃபைலுக்கு வந்தீங்கன்னா ஷாப்பிங் போர்ட்டலுக்கு இருக்குது. அது கீழே இந்த டேட்டாஸ் வந்து இங்கேருந்து லைக் டிஎஸ் ஃபைலேருந்து இங்கே நான் HTML ஃபைலுக்கு பைண்டிங் பண்ணி நம்ம எடுத்து வந்திருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கோம். அது கீழே நம்ம இங்கே இருக்க ப்ராடக்ட் செட் ஆஃப் அரே ப்ராடக்டை இங்கே நம்ம இங்கே பைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் ஃபார் லூப் செட் ஆஃப் டேட்டாஸை லூப் பண்ணி இங்கே நம்ம பைண்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.